வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இப்போ இந்த வீடியோவில் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலிசபெத்தன் போயட்ரி இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. எலிசபெத்தன் போயட்ரினாலே ராணி எலிசபெத், அதாவது முதலாம் எலிசபெத் ராணி இங்கிலாந்து ஆண்ட காலமான 1558 1603 வரைக்கும் தான். இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் வெளியான கவிதைகளை தான் நம்ம எலிசபெத்தன் போயட்ரி அப்படின்னு சொல்கிறோம். முதலாம் எலிசபெத் ராணி இங்கிலாண்டும் சரி அயர்லாண்டும் சரி அதோடைய முடிசூடிய ராணியாக 1558 1603 வரைக்கும் இருந்தாங்க. இவங்க 8ஆம் ஹென்ரியோட மகள். அது மாத்திரம் இல்லாமல் டியூடர் டைனஸ்டியோடைய கடைசி ராணி இவங்க தான். அவங்க தான் 5வது டியூடர் டைனஸ்டியில் ஆண்ட ராணி. இவங்க அவங்களோட சகோதரரான 4ஆம் எட்வர்டும் சகோதரியான 1ஆம் மேரியும் இறந்த பிறகு இவங்க அங்கே ராணியானாங்க. இவங்களுக்கு நிறைய பேர்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக இவங்க எல்லாருமே ரொம்ப பெருமையாக இவங்களை கூப்பிட்றது வெர்ஜின் குயின்னு. ஏன்னா இவங்க திருமணமே செஞ்சுக்கிறது இல்லை அப்படின்ற முடிவோடு தான் இவங்க வாழ்ந்தாங்க. அதனால் இவங்களை மக்கள் வெர்ஜின் குயின்னு அன்பாக கூப்பிடுவாங்க. இப்போ இவங்களுக்கும் 1ஆம் மேரிக்கும் ஒரு சில மன வேறுபாடுகள் இருந்தது. காரணம் அவங்களுடைய ரிலிஜன் தான். ஏன்னா 1ஆம் மேரி ஒரு கேத்தலிக், ஆனால் எலிசபெத் ஒரு ப்ராட்டஸ்டன்ட்டு. அதே சமயத்தில் இவங்களோட ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கேத்தலிக்ஸ்க்கும் ப்ராட்டஸ்டன்ட்ஸ்க்கும் நடுவில் இருந்த அந்த ஒரு பகைமை மாதிரி ஒரு உணர்வை அகற்றினது இவங்களுடைய ஆட்சி காலத்துலன்னு சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் ஸ்காட்லாண்டோடைய நட்பு முறையில் இருந்தது. அப்புறம் நிறைய நேஷ்னல் கவர்மெண்ட்டை இவங்க ஆரம்பித்து வச்சாங்க. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரேடு அதை பெரும் அளவுக்கு பெருக்கினது இவங்களோட ஆட்சியில் தான். கடலில் இங்கிலாந்து அதோட சக்தியை காமிச்சது இவங்க ஆட்சி காலத்தில் தான். ஸ்பானிஷ் ஆர்மேடாவே அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு ஸ்பெயினோட சண்டைகள் தொடர்ந்து இருந்தாலும் அயர்லாண்டோலையும் சில எதிர்ப்புகள் இருக்க தான் செஞ்சுது. இவங்களோட காலகட்டத்தில் கொஞ்சம் உணவு தட்டுப்பாடெல்லாம் கூட ஏற்பட்டுச்சு. ஆனாலும் இவங்களோட ஆட்சி காலத்தை ஒரு சிறந்த ஆட்சி காலம்னே சொல்லுவாங்க. எலிசபெத் ராணியோட சேர்ந்து இந்த எலிசபெத்தன் பீரியடும் முடிஞ்சிடுது. இந்த எலிசபெத்தன் பீரியட் தான் இங்கிலீஷ் ரினேசான்ஸ் பீரியடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே இருந்த எழுத்தாளர்கள்லாம் இட்டாலியில் நடந்த அந்த ரினேசான்ஸால் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருந்தாங்க. ஃப்ரான்ஸ், இட்டாலி, அதுக்கப்புறம் ஸ்பெயின், அதுக்கப்புறம் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ் கூட அவங்களுடைய தாக்கம் ஆங்கில இலக்கியத்திலும் நிறையாவே இருந்தது. அதே சமயத்தில் இங்கிலீஷ்லையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ போயட்ஸ் இருந்தாங்க. அவ்வளோ அவங்க ஆங்கில இலக்கியத்தில் நிறைய அவங்களோட படைப்புகளை வெளியிட்டாங்க. அதில் முக்கியமான ஒரு சில பேர்னு பார்த்திங்கன்னா எட்வர்ட் ஸ்பென்சரு. இவரை ஃபாதர் ஆஃப் போய்டிக் டிக்ஷன்னே சொல்லுவாங்க. இவருடைய பிரபலமான படைப்புகள் பார்த்திங்கன்னா எபிக் போயமான ஃபேரே குவீன். இதுதான் இங்கிலீஷ்லேயே இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் அலிகரின்னு சொல்கிறாங்க. இதை எழுதுறதுக்கு அவர் 20 வருஷம் எடுத்துக்கிட்டாருன்னா அப்போ நமக்கு அது எவ்வளோ ஒரு பெரிய எப்பிக்குன்றது தெரியும். அடுத்து அவருடைய சிறப்பு படைப்புன்னு பார்த்திங்கன்னா பேஸ்டல் ஒர்க் ஆன் த ஷெப்பர்டஸ் கேலண்டர். அதுக்கப்புறம் அவரோட சானட் சீக்வன்ஸான அமெரிட்டி. இப்போ ஷெப்பர்டஸ் கேலண்டர் தான் அவர் முதல்ல எழுதினது 1579. இதில் அவர் நிறைய ஸ்டான்சஸ் வச்சுருப்பார். அந்த ஸ்டான்சஸில் எலாக்ஸ்னா பேஸ்டல் போய்ட்ரி. அதில் பார்த்திங்கன்னா இன்டர் பேஸ்டல் டயலாக்ஸும் இருக்கும். இது ஒரு டயலாக் ஃபார்மில் அப்போ தான் புதுசாக இருந்தது இங்கிலீஷில். அது வரைக்கும் அது யாரும் ட்ரை பண்ணதே இல்லை. அதே மாதிரி அம்ரிட்டி பார்த்திங்கன்னா அவரோட மனைவியாக வரப்போகிற எலிசபெத் பாயலுக்காக அவர் எழுதின கவிதைகள்லாம் அதில் அவர் எழுதியிருப்பார். அடுத்த பிரபலமானவர்னு பார்த்திங்கன்னா சர் ஃபிலிப் சிட்னி. இவர் எலிசபெத்தின் கோட்டியர், சோல்ஜர், அதுக்கப்புறம் போயட். இவர் ரொம்ப பிரபலமானது அவருடைய 108 சானட் சீக்வன்ஸான ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லாவில் தான். இதில் பார்த்திங்கன்னா லவ், டிசையர், அப்புறம் இயற்கை, இதை பற்றிலாம் அவர் எழுதியிருப்பார். அடுத்த படைப்பு ஆர்கேடியா. இதை அவர் 1580 எழுதினார். இது அவருடைய சகோதரியான மேரிக்காக ஒரு ஆஃபரிங்கை எழுதினார். இதில் குடும்பம், அப்புறம் ரொமான்ஸ், நைட்ஹுட்ஸ், இதை பற்றியெல்லாம் அவர் எழுதியிருப்பார். அடுத்த பிரபலமானவர் சர் வால்டர் ரேலே. இவருடைய போயம் த நிப்ஸ் ரிப்ளை டு தி ஷெப்பர்ட் கிறிஸ்டோபர் மார்லோ எழுதின த பேஷனேட் ஷெப்பர்ட் டு ஹிஸ் லவ்க்கு பதில் அவர் எழுதினது. அடுத்த கவிதைகள் இவர் எழுதினதுன்னு பார்த்திங்கன்னா வாட் இஸ் ஆர் லைஃப், ரேலி டு ஹிஸ் சன், மை பாடி இன் த வால்ஸ் கேப்டிவேட்டட், அஃபெக்ஷனட் இஸ் நாட் லவ். அது மாதிரி நிறைய கவிதைகள் இவர் எழுதியிருக்காரு. வில்லியம் ஷேக்ஸ்பியர் நமக்கு ஒரு ட்ராமாட்டிஸ்டாக தெரியும். ஆனால் அவருடைய
சானட் வந்து அவருடைய கவிதை திறமையை வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தும். ஏன்னா அதில் வந்து அவர் லவ், பியூட்டி, டைம், மார்டாலிட்டி எல்லாத்த பற்றியுமே வந்து அந்த சானட் சீக்வென்ஸில் வந்து எழுதியிருப்பார். அடுத்தது கிறிஸ்டோஃபர் மார்லோ. இவரும் வந்து ஒரு ப்ளே ரைட்டாக இருந்தாலும் போயட்டாகவும் இவர் நிறைய எழுதியிருக்காரு. ஹீரோ அண்ட் லியாண்டர், த பேஷனட் ஷெப்பர்ட் டு ஹிஸ் லவ், இதெல்லாம் வந்து அவருடைய கவிதை திறமையை அருமையாக வெளிப்படுத்தும். ஜான் டன், இவர் வந்து பெரும்பகுதி வந்து அவர் ஜேக்கபியன் பீரியடாக இருந்தாலும் அவருடைய ஆரம்ப காலகட்டம் பார்த்திங்கன்னா எலிசபெத்தன் பீரியடில் தான் வரும். இவர் ஒரு மெட்டாஃபிசிக்கல் போயிட்டு இவருடைய எழுத்துக்களை பார்த்திங்கன்னா புத்தி கூர்மையும் அந்த காதல் வந்து ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றியும் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அவர் வந்து 1590 1601 வரைக்கும் பார்த்திங்கன்னா சட்டையர்ஸ், த சாங்ஸ் அண்ட் சானட்ஸ், த எலிஜிஸ், இதெல்லாம் அவர் எழுதி மேனுஸ்கிரிப்டாக சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது. அவர் இறந்துட்டு அப்புறம்தான் அவருடைய கவிதைகள்லாம் வந்து பப்ளிஷ் ஆச்சு 1633 அப்புறம். இவரோட முக்கியமான படைப்புகள்னு பார்த்திங்கன்னா ஏர் அண்ட் த ஏஞ்சல்ஸ், A Nocturnal upon S. Louis Day, A Valediction Forbidding Mourning, The Ecstasy, இந்த மாதிரி சொல்லலாம். ஜான் டன் வந்து ஒரு ப்ரோஸ் ரைட்டர் கூட. அப்புறம் தாமஸ் வைட், அதுக்கப்புறம் ஹென்ரி ஹோவர்ட், இவர் ஏர்ல் ஆஃப் சொரின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் சானட் வடிவத்தை முதல்ல கொண்டு வந்தது. அவங்க வந்து பெட்ராச்சியன் சானட்ஸை வந்து அப்படியே அந்த ஒரிஜினல் காம்போசிஷன்ஸை எடுத்து இங்கிலீஷில் வந்து அவங்க அதை பாப்புலரைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த எலிசபெத்தின் போயட்ஸ்லாம் இவங்களுடைய வடிவத்தை தான் ஃபாலோ பண்ணாங்க. அடுத்து மேரி சிட்னி ஹெர்பர்ட், இவங்க வந்து கவுண்டஸ் ஆஃப் பெம்ப்ரூக்கு. இவங்க மேரி சிட்னி ஹெர்பர்ட்டோடைய சகோதரி. இவங்களும் ஒரு கவிஞர். அது மாத்திரம் இல்லாமல் கலைகளை ஆதரிக்கிறவர். இவங்க வந்து இங்கிலீஷ் வேர்ஸில் சாம்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க. அப்புறம் ஒரிஜினல் போயிட்டும் நிறைய எழுதியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் எலிசபெத் லிட்ரஸினுக்கு இவங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறையாவே இருந்திருக்கு. அப்புறம் மைக்கேல் ட்ரேடன், இவர் வந்து நிறைய போம்ஸ் எழுதியிருக்காரு, சானட்ஸ் எழுதியிருக்காரு, எபிக்ஸ் எழுதியிருக்காரு, பேஸ்டல் போய்ட்ரி எழுதியிருக்காரு. அதில் முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா ஐடியா, அப்புறம் ஒரு சானட் சீக்வென்ஸ், அப்புறம் பாலிபியன், இது ஒரு எபிக் போயம். இதில் வந்து இங்கிலாண்டோடைய அந்த நிலத்தை பற்றி அவ்வளோ அழகாக அவர் எழுதியிருப்பார். இங்கிலாந்து, வேல்ஸ்லலாம் வந்து அந்த இயற்கை அழகு, நிலம் எப்படி இருக்கும் எல்லாமே வந்து இதில் அவர் அழகாக எழுதியிருப்பார். அடுத்தது ஜார்ஜ் ஹெர்பர்ட், இவர் வந்து ஒரு மெட்டாஃபிசிக்கல் போயட்டு. அவர் வந்து முக்கியமான படைப்புகள்னு பார்த்திங்கன்னா த டெம்பிள், த சர்ச் போர்ச், அந்த மாதிரி வந்து இதில் முக்கியமான தீம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபேத், டவுட், அப்புறம் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் வித் டிவைன், கடவுளோட மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். லேடி மேரி ராத், இவங்க வந்து ஒரு போயட், அப்புறம் ப்ரோஸ் ரைட்டர். இவங்களோட முக்கியமான படைப்புன்னு பார்த்திங்கன்னா த கவுண்டஸ் ஆஃப் மான்கமரி சுரேனியா. இப்போ எலிசபெத்தன் போயட்ரியோட கீ ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா சானட்ஸு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் சானட்ஸ் வந்து ரொம்ப பிரதானமாக இருந்தது. முக்கியமாக சொல்லப்போனால் சர் ஃபிலிப் சிட்னியோட ஆஸ்ட்ரோஃபல் அண்ட் ஸ்டெல்லா, அப்புறம் வில்லியம் ஷேக்ஸ்பியரோட சானட்ஸு. அடுத்தது மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ரி. இது வந்து மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ரி பெரும்பாலும் ஜேக்கபியன் பீரியட் போது வெளிவந்தாலும் அது எலிசபெத்தன் பீரியட்லேயே ஆரம்பிச்சிடுச்சு. முக்கியமான மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ரின்னு பார்த்திங்கன்னா ஜான் டன்னை சொல்லலாம். அடுத்தது லிரிக் போய்ட்ரி. லிரிக் போய்ட்ரின்றது எலிசபெத்தன் ஏராவில் ரொம்ப பிரபலமாக இருந்தது. முக்கியமாக அதில் இருந்த முக்கியமான போய்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா எட்வர்ட் ஸ்பென்சர், சர் வால்டர் ரேலே, இவங்கெல்லாம் வந்து லவ், நேச்சர், ஹியூமன் ரிலேஷன்ஷிப் பற்றிலாம் அருமையாக எழுதியிருப்பாங்க. அடுத்தது பேஸ்டல் போய்ட்ரி. பேஸ்டல் போய்ட்ரினா இந்த கண்ட்ரி லைஃப், கிராமத்து வாழ்க்கை, அந்த நகரம், அந்த கிராமத்தில் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் வந்து இயற்கையை பற்றி அழகாக எழுதுறது. முக்கியமாக அதில் பார்த்திங்கன்னா கிறிஸ்டோஃபர் மார்லோ, எட்வர்ட் ஸ்பென்சர்லாம் அவங்களோட பேஸ்டல் ஒர்க்ஸை வந்து எழுதியிருப்பாங்க. அப்புறம் பிளாங்க் வேர்ஸ். பிளாங்க் வேர்ஸ் வந்து ஒரு அன்ரைம்ட் அயமிக் பென்டாமீட்டராக வந்து எலிசபெத்தன் ட்ராமாலையும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர், கிறிஸ்டோஃபர் மார்லோலாம் இதை அருமையாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது கோட்லி போய்ட்ரி. அதாவது வந்து கோட்லி போய்ட்ரினா அரசவைக்குன்னே எழுதப்பட்ட கவிதைகள். இதில் வந்து இந்த ராஜாவை பற்றி பெருமையாக எழுதுவாங்க. அப்புறம் வந்து அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, அந்த லவ், ஹானர், இதெல்லாமே வந்து எழுதியிருப்பாங்க. அப்புறம் அடிக்கடி அவங்க எந்த டாப்பிக்கை பற்றி எழுதுவாங்கன்னா லவ் அண்ட் ரொமான்ஸ். ஏன்னா இதுதான் வந்து எலிசபெத்தன் போய்ட்ரியில் முக்கியமான ஒரு பகுதியாக இருந்தது. இதில் எல்லாமே வந்து காதல் சம்மந்தப்பட்டதாக இருக்கக்கூடியது எல்லாமே இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த கவிஞர்கள்லாம் வந்து அந்த காதலிக்கிற பெண்ணை பற்றி எழுதும் போது அவ்வளோ அருமையாக அந்த பெண்ணை பற்றி அவங்க வர்ணித்து எழுதியிருப்பாங்க.
அடுத்தது இயற்கையான உலகமும். இந்த இயற்கையை பற்றி எலிசபெத்தின் போயட்ஸ் எல்லாம் வந்து அந்தளவுக்கு எழுதியிருப்பாங்க. ஏன்னா அது வந்து இயற்கை வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியதா, அவங்க உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதா, அதில் அந்த சேஞ்சிங் சீசன்ஸு, அப்புறம் சைக்கிள் ஆஃப் லைஃப் அண்ட் டெத்து, அப்புறம் எப்படி இயற்கையோடு இயந்த ஒரு வாழ்க்கையை வாழும்போது அவ்வளோ அமைதியாக நிம்மதியாக வாழ்க்கை இருக்கும் அப்படின்றதெல்லாம் எழுதியிருப்பாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா ரிலிஜன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ரிலிஜன்றது எலிசபெத்தன் சொசைட்டியில் ரொம்ப வந்து பிரதான ஒரு பங்கை வந்து வகித்த ஒரு இது. ஏன்னா போயட்ஸ் வந்து ஃபேத், மொராலிட்டி, சின், ரிடம்ஷன், அப்புறம் இறப்புக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை, அப்புறம் பிப்ளிக்கல் இமேஜரிஸ், இதை பற்றி எல்லாமே வந்து அவங்க நிறைய எழுதியிருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸு, மாரல் லெசன்ஸ்லாம் அவங்களுடைய கவிதைகள் நிறையா இருக்கும். அப்புறம் பாலிட்டிக்ஸ் அண்ட் பார். ஏன்னா வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பாலிட்டிக்ஸும் வந்து பிரதானமானது தான் இருக்குது. நிறைய போயட்ஸ் வந்து ராஜாவை பற்றி, கவர்னன்ஸை பற்றி, அத்தாரிட்டி, லாயல்ட்டி, அப்புறம் வந்து குவெஸ்ட் ஃபார் பார், எப்படி வந்து அவங்க அதிகாரத்துக்காக போட்டி போடுறாங்க, இது எல்லாத்தையும் பற்றியுமே அவங்க வந்து கவிதை எழுதியிருக்காங்க. அப்புறம் மார்ட்டாலிட்டி அண்ட் டிரான்சியன்ஸு, இது வந்து கண்டிப்பாக, ஏன்னா வந்து மனித வாழ்க்கைன்றது நிரந்தரம் இல்லை அப்படின்றத அவங்க கவிதைகளை ரொம்ப அருமையாக வந்து இந்த மார்ட்டாலிட்டி, டீகே, பாசேஜ் ஆஃப் டைம், அப்புறம் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸு, அப்புறம் இன்னெவிட்டபிலிட்டி ஆஃப் டெத்து, இறப்புன்றது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படின்றத அவங்க கவிதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பியூட்டி அண்ட் ஆர்டிஃபிஷர். எலிசபெத்தின் போயட்ஸ் எல்லாமே வந்து அழகை பற்றி, இயற்கையை பற்றி, அதை ஒரு அழகுணர்ச்சியோடய வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதாவது அப்பியரன்ஸ் அண்ட் ரியாலிட்டி, பார்க்கும்போது எப்படி இருக்குது ஆனால் உண்மையில் எப்படி இருக்கும், அப்புறம் நேச்சரோட பியூட்டி, அப்புறம் ரோல் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஷேப்பிங் பர்ஃபெக்ஷன், இதை பற்றி எல்லாமே வந்து இருக்கும். அப்புறம் கோர்ட்லி லவ் அண்ட் ஜுவல்லரி, இது வந்து அரசவையில் இருக்கக்கூடிய அந்த காதல், அந்த வீரம், அந்த எப்படி நம்ம வந்து இந்த நைட்ஸ் அண்ட் லேடிஸ்லாம் வந்து அந்த ரொமான்டிக் குவெஸ்ட்டில் வந்து இருப்பாங்க. அப்புறம் கோர்ட்டில் நடக்கிற ரிச்சுவல்ஸு, அப்புறம் அந்த ஹானர், லாயல்ட்டி, அப்புறம் நோபல் ஐடியல்ஸ்க்கெலாம் வந்து எப்படி அவங்களுடைய அந்த நாட்டுப்பற்றை கூட அவங்க வெளிப்படுத்துவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. அப்புறம் லிட்ரரி அண்ட் போய்டிக் தீம்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நிறைய கண்டெம்ப் லிட்ரேச்சர் அப்போ இருந்தது. ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து புதுசாக படைக்கணும், மொழியோட ஆளுமையை நம்ம வெளிப்படுத்தணும், அதுவும் கவிஞர்கள் வந்து அவங்களுடைய பங்களிப்பு என்ன, அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்ட் அண்ட் ரியாலிட்டி, அதை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றதுலலாம் அவங்க வந்து ரொம்ப வந்து அந்த எழுத்து மேலேயும் அந்த மொழி மேலேயும் இருந்து அந்த மோகம், அந்த நாட்டு மேலே அந்த பற்று, இதெல்லாம் வந்து நீங்கள் எலிசபெத்தின் போய்ட்டில் நிறையாவே பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.